ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் இனி வரப்போகும் காட்சிகள் எல்லாமே ரசிகர்களை அதிர்ச்சியில் உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. குறிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு நடந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த குடும்பமே தலைகீழாக மாறப்போகிறது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு துயரமான சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. தேள் கடித்த நிலையில் ஐஸ்வர்யாவை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாலும் அங்கே மருத்துவர்கள் தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்த பிறகு அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் குடும்பத்தில், நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இருந்த அனைவருக்கும் என்ன செய்வது என்றே தெரியாமல் போய்விடுகிறது. குறிப்பாக சேது மனதளவில் முற்றிலும் உடைந்து போகிறார். தன்னுடைய கண்களுக்கு முன்னால் ஐஸ்வர்யா உயிரில்லாமல் கிடப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டு, எழுந்திரு ஐஸ்வர்யா, என்னை விட்டுட்டு போகாதே என்று கதறி அழுகிறார். தான் செய்தது சரியா தவறா, தன்னால் ஏதாவது மாற்றியிருக்க முடியுமா என்ற எண்ணங்கள் அவரை உள்ளுக்குள் கிழித்தெடுக்கிறது. இதற்கிடையில் ஐஸ்வர்யாவின் உடலை வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். வீட்டில் ஒரு மரணச் சூழல் நிலவுகிறது. வழக்கமாக சத்தமாக பேசிக் கொண்டிருக்கும் அந்த வீடு இப்பொழுது முழுமையான அமைதியில் மூழ்கியிருக்கிறது. ஒவ்வொருவரின் முகத்திலும் அதிர்ச்சியும் சோகமும் மட்டுமே தெரிகிறது. ஐஸ்வர்யாவின் பெற்றோருக்கு இந்த செய்தியை எப்படி சொல்லப் போகிறோம் என்ற பயமும் அனைவரிடமும் இருக்கிறது. ஐஸ்வர்யாவின் பெற்றோருக்கு தகவல் சென்றதும் அவர்கள் இருவரும் அந்த செய்தியை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் நிற்கிறார்கள். மகளை திருமணம் செய்து கொடுத்து அவள் கணவன் வீட்டில் சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெற்றோருக்கு இப்படி ஒரு செய்தி வந்திருப்பது அவர்களின் மனதை முற்றிலும் உடைத்து விடுகிறது. எங்கள் பொண்ணை கல்யாணம் செய்து கொடுத்தது அவள் சந்தோஷமாக வாழணும்னு தானே, இப்படி அவளை உயிரில்லாமல் பார்க்கணும்னு இல்லையே என்று ஐஸ்வர்யாவின் அம்மா கதறி அழுகிறார். உடனே இருவரும் தாமதிக்காமல் அந்த வீட்டிற்கு கிளம்புகிறார்கள். அவர்கள் வரும் நேரத்தில் தமிழ் செல்வியும் வீட்டிற்கு வருகிறார். இந்த வீட்டில் இனிமேல் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்த தமிழ்செல்வி கூட ஐஸ்வர்யாவுக்கு நடந்த விஷயத்தை கேட்டு துக்கத்தை தாங்க முடியாமல் திரும்பி வருகிறார். வீட்டிற்குள் நுழைந்ததும் மலரிடம் நடந்தது என்ன என்று கேட்க, தேள் கடித்த விஷயம் தாமதமாகத்தான் அனைவருக்கும் தெரிய வந்தது என்று கூறப்படுகிறது. தேள் கடித்த நேரமே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருந்தால் காப்பாற்றியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் என்றும், ஆனால் விஷமுடல் முழுவதும் பரவிய பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் மருத்துவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் சொல்கிறார்கள். இதை கேட்ட தமிழ்செல்வி நேராக ஐஸ்வர்யாவின் அருகில் சென்று உட்கார்ந்து அவளுடைய முகத்தை பார்த்தபடி கண்ணீர் விட்டு அழுகிறார். உனக்கு இப்படி ஒரு முடிவு வரக்கூடாது ஐஸ்வர்யா, நீ யாருக்கும் கெடுதல் நினைக்காதவள் என்று சொல்லி கதறுகிறார். அந்த காட்சியை பார்க்கும் அனைவருக்குமே மனம் கலங்குகிறது. அதே நேரத்தில் ஐஸ்வர்யாவின் பெற்றோர் வீட்டிற்கு வந்து சேருகிறார்கள். மகளின் உடலை பார்த்ததும் அவர்களின் கதறல் அந்த வீட்டையே அதிர வைக்கிறது. அம்மா மகளை கட்டிப்பிடித்தபடி, ஒருமுறை கண் திறந்து என்னை பாரு, உன்னை இப்படி பார்க்க நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும் என்று கதறுகிறார். திருமணத்திற்கு முன்பு மகளை எவ்வளவு அன்பாக வளர்த்தோம், திருமணத்திற்கு பிறகு அவள் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருப்பாள் என்று எவ்வளவு கனவு கண்டோம் என்று நினைத்து அழுகிறார். ஆனால் அந்த துக்கம் விரைவிலேயே கோபமாக மாறுகிறது. சேது மற்றும் அந்த குடும்பத்தினர் மீது பல கேள்விகளை எழுப்புகிறார். என் பொண்ணு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தாளா? அவளுக்கு என்ன நடந்தது? அவள் மனதில் என்ன இருந்தது? ஏன் அவள் இப்படி ஒரு நிலைக்கு வந்தாள் என்று கேட்கிறார். குறிப்பாக தன் மகள் குழந்தைகள் பிறந்த பிறகு தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் சேதுவின் கவனம் முழுவதும் குழந்தைகள் மீதே சென்றதாகவும் அவர் சந்தேகப்படுகிறார். மகள் தொலைபேசியில் பேசும்போதெல்லாம் மனமுடைந்த மாதிரி பேசினதை இப்போது நினைத்து பார்க்கும்போது அப்பொழுது அதை புரிந்து கொள்ளாமல் போனதற்காக தன்னையே குற்றம் சொல்லிக் கொள்கிறார். என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குமோ, அதை நாங்க யாருமே கவனிக்கலையே என்று அழுகிறார். அதோடு இந்த மரணம் இயற்கையாக நடந்ததா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்காமல் மகளின் உடலை எடுத்துச் செல்ல மாட்டோம் என்றும் போலீசில் புகார் கொடுத்து முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வரப்போவதாகவும் உறுதியாக கூறுகிறார். இந்த குற்றச்சாட்டுகள் குடும்பத்துக்குள் இருந்த பதற்றத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. சேது தன்னால் ஐஸ்வர்யாவுக்கு எந்த தீங்கும் செய்யப்படவில்லை என்று விளக்க முயற்சி செய்கிறார். தேள் கடித்தது எப்போது என்று யாருக்கும் தெரியவில்லை என்றும், அவள் மயங்கி விழுந்த பிறகுதான் அனைவருக்கும் விஷயம் தெரிய வந்தது என்றும் கூறுகிறார். ஆனால் ஐஸ்வர்யாவின் பெற்றோர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. குறிப்பாக தமிழ்செல்வியை பார்த்ததும் ஐஸ்வர்யாவின் அம்மாவின் கோபம் இன்னும் அதிகமாகிறது.
என் பொண்ணு வாழ்க்கையில் நீ வந்திருக்கவில்லை என்றால் அவள் இப்படி இருந்திருக்க மாட்டாள் என்று சொல்லி தமிழ்செல்வியை குற்றம் சாட்டுகிறார். துக்கத்தில் இருக்கும் ஒரு தாயின் வார்த்தைகள் என்பதால் தமிழ்செல்வி எந்த பதிலும் சொல்ல முடியாமல் கண்ணீர் விட்டு நிற்கிறார். அவளை பற்றி தவறாக பேசுவதை பார்த்த ஈஸ்வரி கூட அமைதியாக இருக்க முடியாமல், இப்போ உயிரோட இல்லாத ஒரு பெண்ணை வைத்து இன்னொரு பெண்ணை குற்றவாளி ஆக்காதீங்க என்று எதிர்த்து பேசுகிறார். அப்பொழுது வீட்டிலிருந்த பெரியவர்களும் நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் யாருடைய பேச்சையும் யாரும் கேட்கும் மனநிலையில் இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுடைய வழியிலேயே இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஐஸ்வர்யாவின் பெற்றோர் போலீஸ் நிலையத்திற்கு செல்ல முடிவு செய்கிறார்கள். அவர்களின் ஒரே நோக்கம் மகளின் மரணத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிப்பதுதான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கிடையில் குடும்பத்தில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் வெளிவருகிறது.